லீவ் போடாமல் வேலைக்கு போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. அதுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தாங்க. அவங்க தினமும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4:30 மணிக்கு முழிச்சிருவாங்க. ஆனால் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க காலேஜ் போகிறதுக்கு. அது இல்லாமல் வேலைக்கும் கிளம்பி வந்துடுவாங்க என் கூடயே கடைக்கு. ஸோ அவங்க கிளம்புனாலும் நான் கிளம்பியே தானே ஆகணும். நானும் கிளம்பி கடைக்கு போய்டுவேன். ஒரு 2-3 மணி நேரம் கடையில் மோப்பெலாம் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு, அங்கே ஏதாச்சும் நான் டிஃபன் செஞ்சு கொடுத்தேன்னா அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கார்டன் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவாங்க. கார்டனில் செடிக்கு தண்ணி பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு, நீங்களாம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் வேறு எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களே, இப்போ அந்த வேலையை வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. மிளகாவெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அதை காய வச்சு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு வறுத்து ரெடி பண்ணி மிஷினில் போடுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க அம்மா. நான் அரைச்சிட்டு வந்து கொடுத்துருவேன். ஒய்ஃப் அதை பார்சல் பண்ணி பேக் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பார்த்துருவாங்கங்க. இதுக்கு நடுவில் மதிய சமையலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணுனாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் ஈவினிங் வந்து ஒரு 3 கிலோமீட்டராச்சும் குறைஞ்சபட்சம் அவங்க வாக்கிங் போயிட்டு வந்துடுவாங்க. என்னையும் நீ வாக்கிங் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இவ்வளோ வேலை செய்கிறத பார்த்த பின்னாடி நான் எங்கே மட்டம் போட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது. நானும் கிளம்பி தினமும் வேலைக்கு போயிடுவேங்க.